கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஜீவனுள்ள நாள் எல்லாம் நம்ம ஏசப்பாக்குன்னு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். அடுத்த வரியை பார்த்தோன்னா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். இதில் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வீடுனா சபை. நம்ம சபையை விட்டு விலகக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம சபையை விட்டு பின்வாங்கக்கூடாது. அப்படி பின்வாங்கிட்டோம்னா ஏசப்பா மிகவும் துக்கம் அடைகிறார். அப்படி துக்கம் அடைய நம்ம விடக்கூடாது. அந்த ஆண்டவருடைய வசனத்தை படித்து தியானித்து அதை பிரகாரம் நடந்தால் ஏசப்பா மிகவும் சந்தோஷம் அடைகிறார். அவர் சந்தோஷம் அடையும் போது நம்மளோட ஜீவன் நீடித்த நாட்களாய் இருக்கிறது. நம்ம இந்த வசனத்தை தினந்தோறும் தியானிப்போம். கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.